தற்போது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் வெளியாகியுள்ளது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனை மரணம் தொடர்பான ஒரு விடயம் வெளியாகியுள்ளது. இறுதி யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அவரை இராணுவம் சுற்றி வளைத்து அதன் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போது விடுதலை புலிகளின் தலைவரை என்ன செய்வது என்பது தொடர்பான ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் இடம்பெறுகிறது. அந்த கூட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை கொன்றே ஆக வேண்டும் என கூறிய தமிழ் தலைவர்கள் பற்றிய உண்மைகள் தற்போது வெளியாகியுள்ளது. சில தமிழ் தலைவர்கள் அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை இராணுவத்திடம் முன்வைத்துள்ளனர். குறிப்பாக ஆட்சியாளர்களிடம் இந்த கருத்தை திடமாக அவர்கள் முன்வைத்து அதன் பின்னர் அவர்கள் பல்வேறு நாடகங்களை ஆடினார்கள். வாக்குகளுக்காக தமிழ் மக்கள் முன்னிலையில் பல்வேறு பொய்களை கூறியுள்ளார்கள் என்பதை தற்போது ஒரு அம்பலப்படுத்தும் விதமாக பாட்டாளி சம்பிக ரணவக்க சில உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். என்ன அந்த உண்மைகள் என்று பார்க்கின்ற போது, அவர் விடுதலை புலிகளின் தலைவர் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதுடன் இராணுவ உயர்மட்ட ரீதியாக ஆட்சியாளர்களுடன் உள்ளூர் தமிழ் தலைவர்கள், குறிப்பாக சம்பந்தன் மற்றும் சில மூத்த தலைவர்கள், சம்பந்தனுடைய அரசியல் கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்கள், தலைவர்கள், அத்துடன் சர்வதேச ரீதியான தமிழ் தலைவர்கள், குறிப்பாக நாடான இந்தியாவினுடைய தமிழ் தலைவர்களாக உள்ள கருணாநிதி, ஜெயலலிதா மற்றும் சர்வதேச ரீதியான உள்ளூர் தமிழ் தலைவர்கள் ஆகியோர் இந்த சந்திப்பில் ஒன்று சேர்ந்தனர். இந்த நிலையில் இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை சுற்றி வளைப்பது தொடர்பில் அந்த கலந்துரையாடலை மேற்கொண்டது. கனடா உட்பட குமரன் பத்மநாதன் ஊடாக சர்வதேச ஆதரவுமிக்க தமிழ் தலைமைகளும் அந்த சந்திப்பில் பங்கேற்றனர். அதனூடாக விடுதலை புலிகளை பத்மநாதனுடைய தலையீட்டினூடாக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்கு அமெரிக்காவின் மெரைன் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளதாகவும், எனவே அவ்வாறான வழியில் அவரை கொண்டு சேர்க்க வேண்டும் என குமரன் பத்மநாதன் அணி சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக பாட்டாளி சம்பிக ரணவக்க குறிப்பிடுகிறார். சம்பந்தன் மற்றும் சர்வதேச உள்ளூர் தலைவர்கள் பிரபாகரனை கொலை செய்ய வேண்டும், அவரை காப்பாற்ற வேண்டாம் என சம்பந்தன் குறிப்பிட்டதாக பாட்டாளி சம்பிக ரணவக்க குறிப்பிடுகிறார். சம்பந்தன் மட்டுமல்ல, அன்றைய காலத்தில் முதல்வராக இருந்த பின்னர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்த ஒரு விடயத்தை பாட்டாளி சம்பிக ரணவக்க தெளிவாக தெரிவிக்கிறார். நான் தான் உலக தமிழ் தலைவர்களின் தலைவியாக இருக்க வேண்டும், ஆனால் பிரபாகரன் சர்வதேச தமிழர்களின் தலைவராக அவர் நினைக்கிறார். எனவே அவருக்கு நிச்சயம் முடிவு கட்ட வேண்டும். நானே சர்வதேச ரீதியாகவும் தமிழ் மக்களின் ஒரே தலைவியாக இருக்க வேண்டும் என கூறியதாக பாட்டாளி சம்பிக ரணவக்க ஒரு அதிர்ச்சிகரமான கருத்தை தற்போது வெளிப்படுத்தியுள்ளார். இந்த சம்பாசனைகள் சிவசங்கர் மேனனுடைய இறுதி சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டதாக அவர் சாட்சி என பாட்டாளி சம்பிக ரணவக்க ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். இந்த விடயம் தொடர்பாக நாம் பூரணமாக பார்க்கின்ற போது, பாட்டாளி சம்பிக ரணவக்க இந்தியாவினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த சிவசங்கர் மேனனுடைய சம்பாசனைகள் தொடர்பில் சில உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது, இறுதி போர் காலத்தில் புதுமாத்தலன் பகுதியில் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் சுற்றி வளைக்கப்படுகிறார். அன்றிருந்த இந்திய வெளியுறவுத்துறையின் செயலாளர் சிவசங்கர் மேனன் ஒன்றும் செய்ய வேண்டாம், தமிழ்நாடு தேர்தல் முடியும் வரை காத்திருக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அறிவுறுத்துகிறார். அதன் பின்னர் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் பேர்டினன் மற்றும் இன்றிருக்கும் அண்ணாமலை போன்றோரும் அதில் உள்ளடங்குவதாக அன்றைய புலனாய்வு அறிக்கை சுட்டிக்காட்டியது. மோடியும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுடன் பல ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்ட பின்னர் அகண்ட பாரதத்தின் ஒரு பகுதி என்று இலங்கையை தெரிவித்திருந்தார். இதில் பாரிய மறைமுக அரசியல் அரங்கங்கள் செயற்படுவதாக பாட்டாளி சம்பிக ரணவக்க சுட்டிக்காட்டுகிறார். எதிர்பார்க்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி வெற்றியை பெற்று வரும் போது சிவசங்கர் மேனனும் முடித்துக் கொள்ளுங்கள் என எங்களுக்கு கட்டளை வழங்கினார். அதாவது, பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி இல்லாமல் போய் காங்கிரசின் கை ஓங்குகின்ற போது பிரபாகரனை முடித்து விடுங்கள் என்ற கட்டளையை சிவசங்கர் மேனன் வழங்குகிறார். அதற்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற சம்பவம் தான் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் தலைவர்களான சம்பந்தன் மற்றும் இந்திய தமிழ் தலைவர்களாக உள்ள கருணாநிதி, ஜெயலலிதா மற்றும் சர்வதேச உள்ளூர் தமிழ் தலைவர்கள் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தையை இராணுவ உயர்மட்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்கிறார்கள்.
கனடாவில் குமரன் பத்மநாதனூடான சர்வதேச ஒத்துழைப்பினூடாக அமெரிக்காவினுடைய மரைன் கப்பலில் இருந்து விடுதலை புலிகளின் தலைவரை வெளியே கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை அவர் மேற்கொள்கிறார். ஆனால் ஜெயலலிதா அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார். இந்த நிலையில் பலம் குறைந்துவிட்டால் அனைவரும் சேர்ந்து மிதிப்பார்கள் என்ற உலக நியதி இன்றிருக்கும் தலைவர்களுக்கு படிப்பினையாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இறுதி யுத்தத்தில் அமெரிக்கா கடற்புலிகளின் வலுவை இல்லாதொழிக்க உதவி செய்வதற்கு காரணம் ஒன்று உள்ளது. ஜேர்மனில் அமெரிக்க தளத்துக்கு அல்கொய்தா தாக்குதல் நடத்தியது. அதன் தொழில்நுட்பத்துக்கு விடுதலை புலிகளே உதவினார்கள் என நிரூபணமாகியது. அமெரிக்காவுக்கு விடுதலை புலிகள் மீதான ஒரு கோபத்தை அல்லது அவர்களுடைய அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தை அமெரிக்காவுக்கு பெற்றுக் கொடுத்த சம்பவமாக அது பார்க்கப்படுகிறது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகுட ஆஸ்திரேலியா கடல் பரப்புக்கு சென்று விடுதலை புலிகள் கப்பல் மற்றும் ஆயுத கடத்தல் போன்றவற்றை முறியடிக்க அமெரிக்காவும் இதற்காக உதவுகிறது. அவ்வாறு செய்யாதிருக்காவிட்டால் இன்று யுத்தம் முடிந்திருக்காமல் தொடர்ந்திருக்கும். ஏனெனில் விடுதலை புலிகளினுடைய கடல் மார்க்கமாகவே ஆயுதங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் என அனைத்தும் வந்தது. எனவே அதை தடுத்ததனால்தான் இறுதி யுத்தத்தில் விடுதலை புலிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதை தற்போது காலம் கடந்து பாட்டாளி சம்பிகரணவக்க வெளிப்படுத்தியுள்ளார். எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது கச்சதீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். அதை ஒரு சுற்றுலாத்துறை இடமாக மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிகின்றேன். ஆனால் உண்மையாகவே கச்சதீவு ஒரு புனிதமான ஒரு தீவு. அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலம் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோனியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள். ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை. ஏனென்றால் அது இந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது யாழ் மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்றால் இந்த கச்சதீவு எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்துக்கு கீழே வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது. அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தான் ஏற்பாடு செய்கின்றோம். ஆகவே இது பற்றிய இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக யாழ் மறை மாவட்டத்தினுடைய கருத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதே வேளையிலே இந்த கச்சதீவுக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றதற்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது, அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானது, அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு, இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். அதை சுற்றுலா தினமாக மாற்றுவதென்பது அது ஒரு இரண்டாந்தரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் முதல் நோக்கமாக கச்சதீவு இலங்கைக்குரிய தீவு, அதிலே வேறு எந்த நாட்டுக்கும் அங்கே உரிமை இல்லை என்பதை அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் அங்கே காலடி பதித்து அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி.